எம்டிஎஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எம்டிஎஃப் இது என்னடா வீடியோ எம்சி பழம் கொடுத்துட்டுருப்பேன்னு நினைப்பீங்க. இன்றைக்கி ஆடி ஒன்றும் இல்லையா, எங்கள் ஊர் முனிப்பொங்கல் பண்டிகை. அம்மா எனக்காக வேண்டுதலை வச்சுருக்காங்க. என்ன வேண்டுதலைனா, சின்ன வயசில் எனக்கு அடிக்கடிக்கு மூச்சு நின்றுக்குமா, ஆஸ்பத்திரி தான் தூக்கிட்டு போவாங்களாம். அதனால் அந்த மூச்சு நிற்கிறது அந்த நோய் வரக்கூடாதுன்னு எங்கள் ஊரில் இருக்க முனிப்ப சாமி கிட்ட வேண்டுதலை வச்சுருக்காங்க. வச்ச கொஞ்ச நாள்லேயே அந்த நோய் காணாத போச்சு. இந்த வேண்டுதலை 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, என்னுடைய ஆயுஸ் வரைக்கும் இந்த வேண்டுதலையை செய்வேன்னு. இதுவும் என் கையால். என்னடா கட்டுக்கதை சொல்கிற, நீயே ஒரு கண்டனுக்கோசரம் பண்ணுவ அப்படின்னு நினைப்பீங்க. என் அம்மாவே சொன்ன வீடியோ இருக்குது, பாட்டு வாங்களேன். மா எதுக்கோசரம் காய் கட்டி போடுறது? ஒரு வேண்டுதலை. என்ன வேண்டுதலை? சின்ன வயசுல மூச்சு நின்று போயிடுச்சு, 2 நாளைக்கு நின்று போச்சு. அப்புறம் ஆயாதான் இருந்துட்டு ஆணிமலையாதான் இருந்துக்கிட்டு ஏதோ வேண்டுதலை வச்சா நம்ம நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால உன் ஆயுசுக்கு நான் கட்டி போட முடியும். சரி. எம்டிஎஃப் இந்த வீடியோ எல்லாமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பயாச்சும் நம்புறீங்களா? நான் சொன்னது உண்மைன்னு. எம்சி பழம் மாலையை வீட்டில் இருக்கிற சாமிகிட்ட வச்சு கும்பிட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். எம்டிஎஃப் கோயிலுக்கு அதுக்கப்புறம் சாமி கழுத்தில் போட்டுருங்க அப்படின்ட்டு நானும் மாலையை கொடுத்தேன். எம்டி தீர்த்த அழிச்சு சாமிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மாலையை. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, வருஷம் நான் தான் ஃபஸ்ட்டு மாலையை நான் தான் 2 சாமிக்கு கொடுப்பேன். எம்டிஎஃப் இப்போ கூட பாருங்களேன், சாமி கழுத்து பொசுங்கன்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நானும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். எம்டிஎஃப் என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. டாடா, பை பை.